மக்கள் வணக்கம். வளாகம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வணிக பெருமக்கள் முடிவெடுத்தல், திட்டமிடுதல், தேடுதல் குறித்து நம்மிடையே பேச வருகை தந்துள்ள மதுரை கமாடிட்டி ட்ரேடர்ஸ் மற்றும் வெல்ஃபேர் அசோசியேஷனின் ஸ்தாபகர் மற்றும் தலைவர் திரு ஞானஸ்கந்தன் மற்றும் ஆலோசகர் திரு எல் மணிவாசகம் அவர்களை நாம் இன்று சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். எங்களது போற்றுதற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய உலகமெங்கும் வாழ்கின்ற வணிக பெருமக்களை மீண்டும் தொலைக்காட்சி வாயிலாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சியும் எங்களது வணக்கத்தையும் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு முதல் கேள்வி, இப்ப இந்த வணிகர்கள் வணிகத்தில் முடிவெடுக்கும் திறன், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பொதுவாக பங்கு சந்தை, பொருள் சந்தை ரெண்டை சார்ந்த வணிகர்களும் முடிவு எடுக்கிறதுல ஒரு தடுமாற்றம், ஒரு குழப்பம், இதில் எடுக்க வேண்டிய இடத்துல அந்த முடிவை எடுக்க தயங்குறது, எடுக்கக்கூடாத இடத்துல அந்த முடிவை அவங்க எடுக்கிறாங்க. பொதுவாக ஒரு மார்க்கெட்டில் ஒரு இதை ட்ரேட் பண்ணும்போது ஒரு லாபம் அவங்க கண்ணுக்கு நல்லாவே தெரியும். அது மேலே மேலே கிடைக்கும்னு சொல்லிட்டு அது கிடைத்த லாபத்தை அந்த இடத்துல அந்த முடிவை எடுத்து அந்த லாபத்தை அவங்க பலனை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறதில்ல. அதே சமயத்தில் ஒரு வணிகம் கீழே போயிட்டுருக்கோம், அப்போ மேலே மேலே அதை ஆவரேஜ் பண்ணி அந்த நஷ்டத்தின் அளவை அவங்க கூட்டிக்கிட்டே போவாங்க. அதை போல் அவங்க எடுக்க வேண்டிய இடத்துல முடிவை எடுக்காமையும் எடுக்கக்கூடாத இடத்துல முடிவை எடுத்தும் அதை தவறுதலை செய்வாங்க. இதை கூட நம்மளுடைய வள்ளுவர் பெருந்தகை சொல்லுவார், தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயரவும் தீரா இடும்பை தரும் என்று சொல்லுவார். அது சரியான நேரத்தில் எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுக்கணும். இதை அதுமாரி சமயோஜிதமாகவும் அந்த முடிவை அவங்க எடுக்கணும். இதை நம்ம ஒரு புராண செய்தி மூலமாகவே சொல்லலாம். சிவபெருமான் ஒரு ஞான பழத்தை வச்சுக்கிட்டு சுப்பிரமணியருக்கும் விநாயகருக்கும் இந்த உலகத்தை யார் முதல்ல சுற்றி வராங்களோ அவங்களுக்கு இந்த ஞானப்பழம்னு சொல்கிறார். உடனே சுப்பிரமணிய பெருமான் என்ன செய்கிறார், மயில் வாகனத்தில் உலகத்தை சுற்ற புறப்படுறார். அப்போ விநாயக பெருமான் சமயோஜிதமாக தன்னுடைய தாய் தகப்பனை சுற்றி வந்தாலே இந்த உலகத்தை சுற்றி வந்ததுன்னு அதை வெற்றி கனியை அந்த ஞானப்பழத்தை அவர் பெறுறார். இந்த இடத்துல இதை கதையை நம்ம பார்க்கக்கூடாது, முக்கியமாக அதனுடைய முடிவினுடைய திறனை பார்க்கணும். இதை போல் வணிகர்களுக்கு அந்த முடிவு எடுக்கிறதுல ஒரு தெளிந்த நீரோடையாக அவங்க இருக்கணும். அந்த முடிவு தெளிவாக இருக்கணும். இதுமாரி சமயோஜிதமான முடிவை எடுக்க அந்த திறன் இருக்கணுங்கிறது தான் நாம் குறிப்பிடுறோம். இப்போ இந்த எந்த மாதிரி சமயோஜிதமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ திட்டமிடுதல் அப்படின்னு வரும்போது அது எப்படி அமையணும்? ஆமாம், பொதுவாகவே ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்துக்கு திட்டமிட தவறுனாலே அது தவறான திட்டமிடலுக்கு ஒப்பாகும். அது நம்மளுடைய வாழ்வியல் அனைத்து கூறுகளுக்குமே இது பொருந்தும். அப்படின்னா திட்டமிடல்னா என்ன, ஒரு இலக்கை அடையிறதுக்கு அதற்கான வழிகளை கண்டறிந்து அந்த வழிகளில் சேர்ந்து அந்த இலக்கை அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இப்போ இதில் கூட நம்ம சொல்ல நினைக்கலாம், சரியான இலக்குக்கு நம்ம திட்டமிடல்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வழிமுறைகளை நம்ம கண்டறியும். அதை தான் நம்ம திட்டமிடலுங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ கூட என்னடா வளாகம் காலையில் 9 மணிக்கு வளாகம் நிகழ்ச்சிக்கு வந்தால் இந்த கமாடிட்டி இந்த ரேட்டுக்கு போவோம், இந்த கமாடிட்டி இந்த ரேட்டுக்கு இறங்கும், இது ஸ்டாப் லாஸ் இப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எதையும் ஏதோ புரியாத மொழிகளை ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்களேன்னு நினைக்கக்கூடும். ஆனால் இது ஆழ்ந்து கூர்ந்து கவனிக்கும் போது இந்த சிந்தனையுடைய ஆழமான பார்வை இது நம்மளை ஒவ்வொரு வெற்றி படிக்கெல்லாம் கொண்டு ஏற்றி செல்லும்னு சொல்லுவாங்க. இதை கூட ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஒரு மாணவன் தேர்வு எழுத போகும்போது அவனுடைய நோட்ஸை பார்த்து அவன் எழுதுறதுக்கும் அவனுடைய நூலை முழுமையாக உள்வாங்கி எழுதுறதுக்கும் நிறைய விஷயங்கள் வேறுபடும். அதை போல் முழுமையான உள்வாங்குதல் இருக்கணும். இந்த வளாகம் நிகழ்ச்சி கூட நமக்கு ஒரு கலங்கரை விளக்கம் போல தான் இருக்குது. நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக நமக்கு இந்த நிகழ்ச்சி, முதல்ல இந்த வளாகம் நிகழ்ச்சிக்காக மக்கள் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு நம்ம வணிக உலகம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. ஏன்னா இதை போல் ஒரு தளத்தை நமக்கு ஏற்படுத்தி நமக்கு இந்த நிகழ்வுகள்லாம் பேசுவதற்கு நமக்கு கொடுத்துருக்கிறது பெரிய விஷயம். இந்த திட்டமிடுதல்ங்கிறது நான் இப்போ தின வணிகத்தில் எப்படி திட்டமிடலாம் அதை நான் ஒரு வரைபடத்து மூலமாகவே காட்டலான்னு விரும்புகிறேன். முதல்ல ஒரு தின வணிகத்துக்கு உள்ள ஒரு வணிகர் வரும்போது அவர் என்ன செய்யணும்னா ஒரு வரைபடத்தில் போய் டே கேண்டில் எடுத்துக்கணும். டே கேண்டில் எடுத்துக்கிட்டு அதனுடைய ஐ லெவல்
இப்போ நேற்று முடிந்த இந்த டே கேண்டில் அதனுடைய லோ லெவல் இது ஒரு சின்ன கேண்டிலாக தான் இருக்கு. இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் இது பை ட்ரெண்டுங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். இதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் அது செல் ட்ரெண்ட். இதை இன்னும் உறுதி செய்யறதுக்கு எத்தனையோ மூவிங் ஆவரேஜ் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அந்த மூவிங் ஆவரேஜெலாம் இப்போ 21 நாள், 52 நாள், 55 நாள் இப்படியெல்லாம் மூவிங் ஆவரேஜ் வச்சுப்பாங்க. இல்லை சில பேர் வேல்யூமில் வச்சுப்பாங்க. இதை போல் சுயமாக அவங்க வந்து இது மாதிரி வரைபடங்களை பார்த்து திட்டமிடல் இருக்கணும். இப்போ வந்து ஒரு வார முடிவில் அடுத்த வாரத்துக்கு அவங்க வந்து ட்ரேடை துவங்குறாங்கன்னா வீக்லி கேண்டில்ஸை எடுத்து அவங்க பார்க்கணும். இதை போல வரைபடங்கள் எல்லாம் வச்சு உதவிகரமாக வச்சுட்டு இதுமாரி திட்டமிட்ட ஒரு வணிகத்துக்குள்ள அவங்க வரும்போது அவங்க ஒரு வெற்றிகரமான வணிகராக திகழ்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்போ இது மாதிரி வரைபடம் காமிச்சிங்க. இதை தவிர வேற கால்குலேட்டர்ஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இப்போ தின வணிகத்துல அல்லது பொசிஷனல் ட்ரேட் அப்படின்னு வரும்போது எத்தனை வகையான கால்குலேட்டர்கள் அப்படிங்கிறது இருக்குங்க? ஆமா, இப்போ நம்ம வந்து நான் அன்னைக்கு சொன்னேன், இப்போ சென்ற வாரம் நான் செவ்வாய்க்கிழமை வரும்போது சொன்னேன், மாஸ் அப்சர்வேஷன் டே சர்வேன்னு சொன்னேன். அது வந்து நம்மளுடைய வணிகத்தை வந்து அங்குலமா நம்ம வந்து அதை உள்வாங்குறது. அதே மாதிரி கொஞ்சம் ஈஸியாக நமக்கு ஏதாவது சுயமாக நம்ம வந்து இந்த அளவுகளுக்கு குறிப்பிடுறதுக்கு நமக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கான்னா, நீங்கள் கூகுளில் போய் அட்வான்ஸ் கேமரிலான்னு போட்டாலே அந்த பிவட் நெட்வொர்க்னு அந்த கால்குலேட்டர்ஸ் வரும். கிட்டத்தட்ட ஒரு 19 கால்குலேட்டர்ஸ் மேலே ஃப்ரீயாக இருக்குது. அந்த கால்குலேட்டரில் ஃபிபோனாச்சி இருக்குது, எலியாட் வேவ் இருக்குது, அட்வான்ஸ் கேமரிலா இருக்குது, கேமரிலா இதை போல் நிறைய ஸ்கொயர் 9 இருக்குது. இதை போல் கால்குலேட்டரில் போய் அவங்க வந்து ஓப்பன் ஐ லோ க்ளோஸை போடும்போது ஆட்டோமேட்டிக் பை லெவல், செல் லெவல், டார்கெட்டு, ஸ்டாப் லாஸு எல்லா விவரமும் அவங்களுக்கு கிடைச்சிடும். இதை வந்து அவங்க சுயமாக போய் இந்த திட்டத்தை போய் பார்க்கலாம். இவங்க வந்து திட்டமிடல் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கலாம். அதேமாரி இன்னும் ஈஸியாக எனக்கு வேணும்னா இன்னொரு வெப்சைட் இருக்குது, எரனோமீட்டர்னு இருக்குது. அந்த எரனோமீட்டரில் போனால் அதுவே எல்லாமே கொடுத்துருப்போம், எல்லா லெவல்ஸும் கொடுத்துருப்போம். அதை பார்த்தோம் அவங்க. ஆனால் பொதுவாக இதெல்லாம் வந்து ஒரு டிக்ஷனரி போல் அவங்க அதை வந்து உதவிகரமாக வச்சுக்கணுமே தவிர அதுவே முழுமையாக வச்சுக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த மாஸ் அப்சர்வேஷன் டே சர்வேல அவங்க எடுத்தா மார்க்கெட் அங்குலமாக உள்வாங்கின விஷயத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இதுக்கு துணை செய்கின்ற மாதிரி ஒரு எப்படியும் நம்ம ஒரு வேர்ட்ஸ் தெரியலன்னா டிக்ஷனரியை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அதை போல தெரிஞ்சுக்கிற மாதிரி இதை அவங்க பயன்படுத்தணுங்கிறது தான் எங்க விருப்பம். இப்போ இந்த மாஸ் அப்சர்வேஷன் டே சர்வே இது போன வாரம் நீங்க வரும்போதையும் குறிப்பிட்டு சொல்றீங்க, அதை பத்தி மீண்டும் ஒரு முறை சொல்றீங்களா? ஆமாம், ஒரு பொதுவாக இந்த ட்ரேடுக்குள்ள அவங்க வந்தாலே முதல்ல அஸ்திவாரமான விஷயம் மாஸ் அப்சர்வேஷன் டே சர்வே தான். அவங்க எந்த பொருளில் ட்ரேட் பண்ண போகிறாங்களோ ஏதாவது ஒரு கமாடிட்டியில் ஒரு பொருளோ 2 பொருளோ எடுத்துக்கிட்டு அதனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் முதல்ல அவங்க எழுதிக்கணும். ஒரு பேரேடு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பேரேடு போட்டுக்கணும். 10 மணிக்கு என்ன மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அந்த ஓப்பன், 11 மணிக்கு அதனுடைய உயர்ந்தபட்ச விலை என்ன, அதனுடைய குறைந்தபட்ச விலை என்ன, முடிவு விலை என்ன, இதை போல மணிக்கு மணி அவங்க வந்து இதை வந்து குறிக்கணும். அப்படி அவங்க குறிக்கும் போது இது ஒரு நாளில் செஞ்சால் போதுமா? முடியாது. இதை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 180 நாள் ஆகுது. அவங்களுக்கு அதிகபட்சங்கிறது அவங்களே முடிவு பண்ணிக்கலாம். இதை போல் அவங்க ஒரு ஆய்வு பண்ணும்போது அவங்களுக்கு முதல்ல கிடைக்கிற விஷயம் அந்த பொருளுடைய டோட்டல் முழுமையான நகர்வு, மூமெண்ட், ஒரு நாளுடைய முழுமையான நகர்வு கிடைக்குது. எந்த டைம் ஃப்ரேமில் ஸ்பீடாக இருக்குது, எந்த டைம் ஃப்ரேமில் ஸ்லோவாக இருக்குது, இந்த விஷயம் அவங்களுக்கு கிடைக்குது. அப்புறம் அந்த பொருள் வந்து எந்த நம்பரை அடிக்கடி தொட்டுட்டு திரும்புது, அந்த திரும்புகிற இடம்தான் சப்போர்ட், நமக்கு துணை செய்கின்ற சப்போர்ட் வழி, அதுதான் பை லெவல். அதுமாரி அந்த பொருள் எந்த நம்பருக்கு மேலே போக முடியாமல் மீண்டும் திரும்புது, அதுதான் அந்த தடைநிலை, அதுதான் செல். இது அவங்களுக்கு தெளிவாக புலப்படும். அப்புறம் ஏற்கனவே அவங்க அந்த மார்ஜினை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மார்ஜின் எப்படி டெய்லி அந்த பொருளுக்கு டெய்லி கால்குலேட் பண்ணுறாங்களா, வாரத்தில் கால்குலேட் பண்ணுறாங்களா, அதெல்லாம் அவங்க மார்ஜின் டேபிளில் போய் அவங்க பார்க்கணும். அந்த மார்ஜின் தொகையை பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது ₹1 ஏறுனா என்ன லாபம், ₹1 இறங்குனா என்ன நஷ்டங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். இதை நல்லா உள் வாங்கின பிறகு அவங்க என்ன செய்யணும், ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்கு, ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் என்ன நடந்திருக்கு, 1 வருஷத்துக்கு முன்னால் என்ன நடந்திருக்கு, 3 வருஷத்துக்கு முன்னால், 5 வருஷத்துக்கு முன்னால், இதெல்லாம் முழுமையாக அவங்க வந்து ஆய்வு செய்யணும். அதுக்கு பிறகு அதனுடைய வாழ்நாளுடைய உயர்ந்தபட்ச விலை என்ன, வாழ்நாளுடைய குறைந்தபட்ச விலை என்ன, இதை வந்து அவங்க தெளிவாக பார்க்கணும்.
இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு அவங்க ட்ரேடுக்குள்ள வரும்போது அவங்க மனதளவுலேயே ஒரு சார்ட் ஓட ஆரம்பிச்சிடும். அவங்க மனசுலயே இதை பற்றி இந்த நம்பர் வந்தால் இதை பை பண்ணலாம், இந்த நம்பர் வந்தால் இதை செல் பண்ணலாங்கிறது மனதளவில் சார்ட். அப்போ இந்த பொருளை அவங்க வணிகத்துக்கு தேர்வு செய்தால் நம்ம எவ்வளவு முதலீட்டு தொகையை கொண்டு வரலாம், நமக்கு என்ன லாபம் வேணும், என்ன நஷ்டத்தை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும், இதெல்லாம் அவங்க முடிவு செய்யறதுக்கு இந்த மாஸ் அப்சர்வேஷன், டே சர்வே ரொம்ப உதவிகரமா இருக்கும். இதுதான் இந்த தொழிலுக்கே அஸ்திவாரமான விஷயம். இதை வச்சுதான் இண்டிகேட்டர்ஸ் ரைட் பண்றாங்க, ஆக்சிலேட்டர்ஸ் இது பண்றாங்க, எல்லா விஷயங்களுக்கும் இந்த சர்வே தான் உதவுது. இதை வணிகர்கள் முதல்ல இதை உள்வாங்கிட்டு தான் இந்த வணிகத்துக்குள்ளேயே அவங்க வரணும். ஐயா மாணிகாஸ்கம், உங்கள்கிட்ட அடுத்த கேள்வி. இப்போ இந்த வரைபடங்கள் அப்படின்னு வரும்போது இது வணிகர்களுக்கு எத்தனை விதமான விவரங்களை உணர்த்துகிறது? வரைபடங்கள் மூலமா அது எங்களுக்கு ஒரு காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். மேடம், இது சார் சொன்ன மாதிரி இந்த மாஸ் அப்சர்வேஷன், டே சர்வேங்கிறது ரொம்ப முக்கியம். இவர் இங்கே சொல்கிற விஷயத்த இதை கொஞ்சம் அதிகமாக இதை பற்றி விவரித்து சொல்கிறதுக்கு இந்த ஏப்ரல் 15, 16, 17 தேதியில் என்னை விட வல்லுநர்கள்லாம் வரப்படுறாங்க. என்னுடைய அறிவுக்கு எட்டி இப்போ தினசரி வணிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பண்ணுறதுக்கான விஷயத்த மட்டும் இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன். இது நான் சொல்கிறது 100ல் 1 பங்கு தான். மிச்சம் 91 பங்கு நீங்கள் பயிலகத்துக்கு வரும்போது முழுசாக அதை கற்றுக்கலாம். இது சின்ன விஷயம் தான். ஏன்னா இது போன வாரம் தடப்பட்டு போச்சு. அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இது சின்ன நிகழ்ச்சி. இப்போ குருடாயில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு இன்டர்டே ட்ரேடர் என்ன பண்ணலான்னா, இது நேற்று மார்க்கெட்டில் நம்ம பார்க்குற 1 ஹவர் சார்ட். 1 ஹவர் சார்ட்டு இதில் மார்க்கெட்டு ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். மார்க்கெட் நேற்று க்ளோஸ் ஆன இடத்துல நான் ஒரு கோடு போட்டு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட்டு இந்த கோடுக்கு மேலே ஓப்பன் ஆகலாம், இல்லை இந்த கோடுக்கு கீழே ஓப்பன் ஆகலாம். இதுக்கப்புறம் ட்ரேட் எப்படி போகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக இதை அவர் பார்த்துக்கிட்டு இந்த ரேட்டில் எப்போ ட்ரேட் ஆகிருக்கோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் பேக்கில் போகும். இவர் சொன்னாங்க ஒரு 180 நாளுக்கு ஹை லோ இதெல்லாம் குறிச்சி எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டோட நகர்வு, அந்த ஒயர் புள்ளி ஒரு ரெசிஸ்டன்ஸு அங்கே நம்ம செல் பண்ணலாம், ஒரு லோ புள்ளி அது ஒரு சப்போர்ட் அங்கே பை பண்ணலாம் சார் சொல்லியிருக்காரு. இப்போ அவர் வாயு வழியாக சொன்ன வார்த்தையை தான் நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் டேட்டு அந்த சேம் ப்ரைஸில் எப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 9ஆம் தேதி அந்த ப்ரைஸ் ரன்னிங் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஹைக்கெல்லாம் ஒரு கோடு, ஹைக்கு ஒரு கோடு, இந்த கோடு எடுத்துறேன். ஹையெல்லாம் ஒயர் புள்ளி, ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு தாழ் புள்ளி, ஒரு சப்போர்ட்டு, மறுபடி இருக்கிற ஹைக்கு லோக்கெல்லாம் ஒரு கோடு போட்டுடணும். இது ஒரு சப்போர்ட்டு. இப்போ கரண்ட் பிளேஸுக்கு நம்ம வந்துடுறோம். 15 நிமிஷம் தான் மாற்றிக்கிட்டு நம்ம ஒரு இன்ட்ராடே பண்ணலாம். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் நிற்கிது. இதுக்கு முன்னாடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற இடம் 3254. இப்போ இதில் எப்படி ட்ரேட் பண்ணுறது? சார் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு சிம்பிளாக நம்ம ஒரு மூவிங் ஆவரேஜ் போட்டுக்கலாம்.
மார்க்கெட் வந்து பை ஆனது இருக்குது. எங்கேருந்து பையா இருக்குன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருப்போம் அந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் பை ஆகி போயிருக்கு. கரெக்டாக ஒரு ரெசன்ஸ் போய் சேர்ந்துருக்கு. இது 2 நாளாக வந்து ஒரு சப்போர்ட்லேருந்து ஒரு ரெசன்ஸ் போயிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமில் வந்து ஒரு சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் ரெசன்ஸ் போயிருக்கு. இந்த இடத்துல வந்து பிரேக் ஆகிருக்கு, மார்க்கெட் மேலே போய் நிற்கிது. இந்த இடம்லாம் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் ஆகிருக்கு. இந்த சப்போர்ட்டில் இருக்கும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து பை ஆகும்போது அந்த 20 மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போசல் மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயே மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. மறுபடியும் வந்து ஒரு ரெசன்ஸில் போய் தான் மார்க்கெட்டை நின்று நேற்று பிரேக் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ இந்த ரெசன்ஸ் உடைக்கும் போது செல் ஆகலாம். இந்த ரெசன்ஸில் இருந்து மார்க்கெட் தொடர்ந்து மேலே போனோம்னா இந்த 20 எக்ஸ்போசல் மூவிங் வச்சு ஒரு சப்போர்ட்டை வச்சுட்டு மேலே போகலாம். இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து இன்னையோட ட்ரேட். சார் சொன்ன மாதிரி இந்த டே கேண்டலோட ஹையை கட் பண்ணும்போது 20 மூவிங் ஆவரேஜை கட் பண்ணாது. இது அடுத்த லெவலுக்கு எங்கே போய் நிற்குங்கிறப்போ மார்க்கெட் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 3347. மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே போகுமான்னு தெரியல. இன்றைக்கி வந்து டே கேண்டலோட ஹையை கட் பண்ணும்போது நம்ம வந்து 20 மூவிங் ஆவரேஜை கட் பண்ணாமல் இருந்தால் மார்க்கெட் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இலக்கே வந்து 3347 தான். இது சப்போஸ் அது ரெசன்ஸாக இருந்து க்ரியேட் பண்ணும்போது 20 மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணும்போது மார்க்கெட் வந்து செல்லானா மார்க்கெட் வந்து 3254 தான் அடுத்த டார்கெட். அப்போ வந்து 20 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே மார்க்கெட் ட்ராவல் ஆகும். இதை வச்சுட்டு சிம்பிளாக பண்ணலாம். இன்னும் இதுக்கான விளக்கங்கள் எல்லாமே வந்து பைலத்துக்கு வந்தால் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இப்போ ஞானஸ்கந்தர் கிட்ட ஒரு கேள்வி. இப்போ இந்த வணிக பிளாட்ஃபார்ம்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாம், பொதுவாக எல்லா கொஞ்சம் அடிப்படையான கல்வி, அதுக்கு துணை செய்கின்ற கல்வி, இதிலெல்லாம் முழுமையாக தேர்ச்சி பெற்ற பிறகு இந்த வணிகத்தை நம்ம எப்படி துவக்கிறது, இந்த வணிகத்தை எந்த நிலையில் யார் மூலம் எப்படி துவக்கலாம், இதுக்கு எப்படியெல்லாம் பிளாட்ஃபார்ம் நமக்கு கிடைக்குது. இந்த வணிகத்துக்குள்ளே வர்றவங்களுக்கு இதனோட அடிப்படை விஷயங்கள்லாம் அவங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ செபிங்கிற அமைப்பு இருக்குது, அவங்களுக்கு கீழே எம்சிஎக்ஸ், என்சிடிஎக்ஸ், பிஎஸ்சி, என்எஸ்சி இப்படி ஒரு அமைப்புகள் இருக்குது. இப்போ நம்ம செபியில் போய் நேரடியாக அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியுமா? முடியாது. எப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் நம்ம நேரடியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாதோ, இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுது, அதுக்கு கீழே பேங்கர்ஸ்க்கு லைசன்ஸ் கொடுத்து அந்த பேங்க் மூலமாக தான் நம்ம அக்கௌண்ட்டுகளை ஓப்பன் பண்ண முடியும். அதுபோல் செபிங்கிற நிறுவனமும் தனக்கு கீழே புரோக்கர்களை நியமனம் பண்ணுது. அந்த புரோக்கர் நிறுவனங்கள் மூலமாக தான் நம்ம அக்கௌண்ட்டை, அந்த புரோக்கர் நிறுவனங்களை எப்படி தேர்வு செய்கிறது, அவங்கள எங்கே போய் பார்க்குறது, எந்த இடத்துல தேர்வு பார்க்கலாம். செபியுடைய வெப்சைட்லேயும் இருக்கும், எம்சிஎக்ஸோடைய வெப்சைட்லேயும் இருக்கும். முதல்ல அதில் போய் அவங்க ஆய்வு பார்க்கணும். ஒரு ட்ரேடருங்கிறவங்க அதில் போய் என்னென்ன நிறுவனங்கள் இருக்குங்கிறத அவங்க முதல்ல பார்க்கணும். அப்புறம் அதில் ஏதாவது ஒரு நிறுவனத்தை அவங்க தேர்வு செய்யும் போது அந்த நிறுவனத்தினுடைய வெப்சைட்டில் போய் நமக்கு என்னென்ன கட்டணங்கள் போடுறாங்க, என்ன புரோக்கரேஜ், அரசு கட்டணங்கள் என்ன, இதை போல் விவரங்களை, அடிப்படை விவரங்களை அவங்களுடைய வெப்சைட்டில் போய் பார்த்து அப்புறம் தான் அந்த நிறுவனத்தை தேர்வு செய்த நிறுவனத்தில் அவங்க கணக்கை இப்படி தான் அவங்க பிளாட்ஃபார்மை தேர்வு செய்யணும். அப்புறம் அந்த பிளாட்ஃபார்ம்ங்கிறது ஒரு வணிக பிளாட்ஃபார்ம்ங்கிறத அடிப்படையாக அவங்க உணரணும். எப்படி நம்ம ஒரு ரயில் நிலையத்துக்கு போகிறோம், அந்த பிளாட்ஃபார்மில் என்ன பண்ணுறோம், அந்த பிளாட்ஃபார்மை அந்த ரயில் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் பயன்படுத்தும். அந்த இடத்துல என்ட்ரியும் எக்ஸிட்டும் நம்ம தான் முடிவு பண்ணுறோம். அந்த பிளாட்ஃபார்மே நம்மளை ஏற்றி விடாது, அந்த பிளாட்ஃபார்மே நம்மளை இறக்கி விடாது. அதே போல் தான் ஏர்போர்ட்டுக்கு போனாலும் அப்படி தான், பஸ் நிலையத்துக்கு போனாலும் அப்படி தான். இப்போ இங்கே வரும்போது மட்டும்தான் என்ன செய்கிறாங்கன்னா, இதை ஒரு வணிக பிளாட்ஃபார்ம்னு கருதாமல் அந்த பிளாட்ஃபார்மே நம்மளை எல்லாரும் கொண்டு சேர்க்கும், அந்த பிளாட்ஃபார்மே ட்ரேட் பண்ணும், அந்த பிளாட்ஃபார்மே நமக்கு எல்லாம் செய்யும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பொதுவாக இந்த வணிகத்துக்குள்ளே வரவங்க என்ன பண்ணணும்னா, முழு கல்வியை பற்றி, அந்த வணிகத்தை பற்றி, இது ஒரு முழுமையான தொழில், இது நமக்கு லைஃப்பை நிர்ணயம் பண்ணுறது, நம்மளுடைய வாழ்நாளை நிர்ணயம் பண்ணுற தொழில் நினச்சி உள்ளே வரணும். அப்படி வரும்போது இதை பற்றிய முழுமையான அடிப்படை விஷயங்கள், அதுக்கு துணை செய்கின்ற விஷயங்கள், இதை எல்லாத்தையும் அவங்க உள்வாங்கி வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை ஒரு பிளாட்ஃபார்மாக தான் பார்ப்பாங்க. அவங்க இதெல்லாம் இந்த அடிப்படை விஷயங்கள் இல்லாமல் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பிளாட்ஃபார்மே நமக்கு எல்லாம் கொடுக்கும், இந்த நிறுவனம் எனக்கு அதை செய்யலை, டிப்ஸ் கொடுக்கல, எனக்கு அளவு சொல்லலை, ட்ரேட் பண்ணலை, இந்த நிறுவனத்துக்கு நான் போனேன் பெரும் நஷ்டமாயிட்டேன், இந்த நிறுவனத்தை நம்பி பெரிய அளவில் நான் இழந்துட்டேன், இப்படியெல்லாம் வணிகர்கள்ட்ட பேச்சுங்கிறது அதிகமாக இருக்குது. நான் எப்படி இந்த தொழிலே நான் எப்படி தேர்வு செய்கிறது,
இப்படிலாம் அவங்களுக்கு ஒரு குழப்பமான தடுமாற்றங்கள் இப்படிலாம் இருக்கு. இதுக்கு இவங்க என்ன பண்ணணும்னா அடிப்படையான விஷயங்களை எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இதனுடைய தொழில்நுட்பம் என்ன, இதுக்கு என்ன ஒரு ரூபாய் என்ன லாபம், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அடிப்படை மார்ஜின் என்ன, டிக் சைஸ் என்ன, இதை போல எல்லா விஷயங்களும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த ட்ரேடுக்குள்ள வரும்போது இந்த பிளாட்ஃபார்மை என்ன பண்ணுவாங்க, நமக்கு வணிகம் எப்படி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏறுறதுக்கு ரயில்வே பிளாட்ஃபார்மோ, ஏர்போர்ட்ல ஏறதுக்கு ஏர் பிளாட்ஃபார்மோ, அதே போல இது ஒரு பிளாட்ஃபார்ம்ங்கிறத நினைச்சு அவங்க உள்ள வரணும். இந்த வணிகத்துக்கு நமக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம், நம்ம தான் எல்லா முடிவும் எடுக்கணும், நம்ம தான் இந்த ட்ரேடை நிர்ணயம் பண்ணணும், நமக்கு லாபம் என்ன வேணுங்கிறத நம்ம தான் நிர்ணயம் பண்ணணும், நஷ்டம் எவ்வளவு ஏத்துக்க முடியுங்கிறத நம்ம தான் நிர்ணயம் பண்ணணும். இதை போல ஒரு தெளிவான அவங்க ஒரு தெளிந்த நீரோடைய அவங்க வரணும். இதுதான் நான் அந்த பிளாட்ஃபார்ம் தேர்வை பத்தி நான் சொல்ற விஷயம். இப்போ பொதுவா பொருள் வணிகத்துல வந்தாலும் சரி அல்லது பங்கு சந்தைக்குள்ள வந்தாலும் சரி, வந்தவங்க சரியான புரிதல் இல்லாம நிறைய ட்ரேட்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நிறைய நஷ்டங்கள் பண்ணிட்டு ஒரு ரொம்ப சோர்வு அடைஞ்சிட்டு ஐயோ இது தேவையே இல்லை, இனிமே நிறைய நஷ்டங்கள் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க. அந்த மாதிரி சோர்வடையும் போது எப்படி அதுல இருந்து மீள்றது? இது நான் ஒரு சம்பவத்து மூலமாவே சொல்லலாம். எப்படின்னா ஒரு பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய அதிபர் பெரிய அளவில் அவர் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நிறுவனம் திடீர்னு ஒரு நாள் என்னன்னா மிகப்பெரிய நஷ்டத்தை அது அடையுது அந்த நிறுவனம். அப்போ முழுமையா மனம் உடைஞ்சு போயிடுறாரு அந்த தொழிலதிபர். என்ன செய்யறாரு, இதுதான் வாழ்க்கை, எல்லாம் முடிஞ்சிச்சு, நமக்கு எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டு ஒரு பூங்காவில் போய் மிகுந்த சோகத்தோட போய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ அங்க ஒரு பெரியவர் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன தம்பி இப்படி உட்கார்ந்துருக்க? இல்லையா, என்னுடைய தொழில் நசுங்கி போச்சு, எல்லாமே என்னை விட்டு போயிட்டு இனி என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட அவர்கிட்ட குறிப்பிடுறாரு. அப்ப பெரியவர் சொல்ற, இல்லப்பா உனக்கு எவ்வளவு நஷ்டமாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு தொகையை அவர் சொல்ற. சரி, அந்த தொகைக்குரிய காசோலியை நான் தரேன், நீ போய் அந்த தொழிலை மீண்டும் அதை நல்ல விதமா நடத்து அப்படின்னு. ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை அப்படிங்கிற. என்ன ஐயாங்கிற, இதை ஒரு வருட காலத்துல இதே பூங்காவுக்கு நான் மீண்டும் வருவேன், அப்ப நீ இதை திருப்பி கொடுக்கணும். ரொம்ப சந்தோஷத்தோட அவர் நிறுவனத்துக்கு போறாரு. அப்ப அவருக்கு அங்க ஒரு ஊன்றுகோல் கிடைச்சிருக்கு. கிடைச்சோடனே அவர் போனோடனே அவர் நிறுவனத்துல முதல்ல செய்வது இந்த காசோலையை அவர் பயன்படுத்தலை. அவர் என்ன பண்ணார், இந்த தொழில ஏன் நஷ்டம் அடைஞ்சிச்சு அவருக்கு ஒரு தெம்பு ஊன்றுகோல் கிடைச்சோடனே அதை போய் பார்க்குறார், அதை போய் ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்யும் போது அதனுடைய உண்மையான காரணம் அவருக்கு தெரிய வருது. அப்ப தெரிய வந்தோடனே அந்த காரணத்தை களையிறாரு. அப்ப இந்த காசோலையை பயன்படுத்தாமே அந்த தொழிலை அவரால் மேலே கொண்டு போக முடியுது. அப்ப அவருக்கு ஒரு ஊன்றுகோல் கிடைச்சிச்சு. அதை போல இந்த வணிகத்துல வர்றவங்களுக்கு ஒரு தோல்வி, ஒரு சோர்வு கிடைக்கும் போது ஊன்றுகோலா இருக்கிறது தான் எங்களுடைய மதுரை கம்யூனிட்டி ட்ரேடர்ஸ் அண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய முழு பணியா நாங்க நினைக்கிறோம். இதை போல ஒரு சோர்வு அடைகிறவங்களுக்கெல்லாம் ஊன்றுகோலை கொடுத்து இதை போல பயிற்சிகள், நிறைய வகுப்புகள், இதை போல விஷயங்களை வாரந்தோறும், மாதந்தோறும், ஆண்டுதோறும் இதை போல நிகழ்வுகளை நாங்கள் எடுத்து ஒரு ஊன்றுகோலா நாங்கள் இருக்கணும். வணிகர்கள் இதை போல ஊன்றுகோலை பயன்படுத்தி இந்த சோர்வை எல்லாம் களைஞ்சி மேலே மேலே அவங்க வெற்றி பெற்று இது நமக்கு ஒரு நல்ல தொழில், இதை நம்ம முறையா பண்ணா வெற்றி பெறலாம், லாபம்ங்கிற அளவை அதிகரிக்கலாம், நஷ்டம்ங்கிற அளவை குறைக்கலாம்ங்கிறத உணர்ந்து அவங்க செயல்பட்டா இந்த சோர்வுகள்லாம் தானா கலைஞ்சிருங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ இந்த அடுத்த வாரம் நடக்க போற சிறப்பு பயிலரங்கம், இந்த 3 நாள் பயிலரங்கம், அதை பற்றி மீண்டும் ஒரு முறை விவரத்தை எங்களுக்கு சொல்லுங்க. இப்ப இந்த பயிலரங்கமே நாங்க எதுக்காக நடத்துறோம்னா, இதை ஒவ்வொரு வணிகரும் தனித்தனியா போய் அவங்கள்ட்ட போய் ஒரு வகுப்பை தேடி சென்று அது பெரிய பொருள் செலவுல அவங்களுக்கு அதை தேடி அலைய வேண்டியது. அவங்க அது மாதிரி ஒரு தேடுதல் அவங்களுக்கு பெரிய அளவுல செலவினம் ஏற்படாம குறைந்த செலவுல அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஒரு இடத்துல கிடைக்கணும், எல்லா நிலைகள்லயும் அவங்க கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பயிலரங்கத்தை நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதை முதல்ல நாங்க 2015 ஏப்ரல்ல 18, 19, 20 இந்த பயிலரங்கத்தை நடத்தணும். அப்போ 3 நிபுணர்களை வச்சு முதல் நாள் ஒரு நிபுணர், 2வது நாள் ஒரு நிபுணர், 3வது நாள் ஒரு நிபுணர், இப்படி 3 நிபுணர்களை வச்சு அதை நடத்தணும். அப்புறம் அதே ஆண்டு டிசம்பர் 28, 29, 30 அப்போது ஒரு நாளைக்கு 2 நிபுணராக நாங்கள் அதனுடைய பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு.
அப்போ வந்து இன்னும் நிறைய விஷயங்களை எங்களால் வணிகர்களுக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு. அப்புறம் 2016 கல்லூரி மாணவர்கள், இல்லத்தரசிகளுக்கு, அப்புறம் வணிகர்களுக்குன்னே தனியாக ஒரு ப்ரோக்ராம், இதை போல் ஒரு நாள் செமினார்களும் நிறைய நடத்தணும். இதுக்கு பிறகு இந்த ஆண்டு இப்போ ஏப்ரல் 15, 16, 17 இப்போ இன்னும் மேலும் ஒரு வளர்ச்சியாக ஒரு நாளைக்கு 3 நிபுணர்கள் வீதம் இதில் வந்து பொருள் சந்தை, பங்கு சந்தை, பங்கு சந்தையில் உட்பிரிவாக இருக்கிற ஆப்ஷன், இதை போல் சைக்காலஜி, இதை போல் நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் வந்து நிறைய கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பல நிபுணர்களை, தரம் வாய்ந்த நிபுணர்களை, இதில் வந்து மிகுந்த நிபுணத்துவம் படைத்த நிபுணர்களை நாங்கள் வரவழைச்சி இந்த ஏப்ரல் 15, 16, 17 காலையில் 10 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் இந்த பயிலரங்கம் நடைபெறுகிறது. 3 நாள் அவங்களுக்கு நாங்கள் மதிய உணவை கொடுத்துட்றோம். காலையில் டீ பிஸ்கட், மாலையில் காஃபி வடை, அப்புறம் அவங்களுக்கு குறிப்பேடு, இதை போல் எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். பொதுவாக இதில் வர்ற வணிகர்கள் என்ன செய்யணும், இதை முழுமையாக பயன்படுத்திக்கணும். அவங்க எப்படி வரணும், ஒரு காலி டம்ளராக வரணும். அவங்க ஏற்கனவே அதில் காஃபியோ டீயோ அதில் 1/2 டம்ளரை வச்சுக்கிட்டு மீண்டும் அதில் காஃபியை கலந்தால் என்ன ஆகும், அந்த காஃபி வந்து ஒரு சுவையான இதாக இருக்குது, அது ஒரு கலப்படமான சுவை மிகுந்த இல்லாமல் இருக்கும். அது போல் இல்லாமல் ஒரு முழுமையாக கற்றுக்கணும், அதை முழுமையாக உள்வாங்கி இதுலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காதா, இதுலேருந்து நல்ல விஷயம் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தேடுதலோடு அவங்க வரணும். அந்த தேடுதலோடு அவங்க வந்தால் இந்த பயிலரங்கம் வந்து முழுமையான அளவில் வெற்றிகரமாக அவங்களுக்கு உதவும். இதை மாதிரி வாங்க, பயன்பெறுங்க என்று சொல்றதுக்கு தான் இந்த பயிலரங்க நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம். நன்றிங்க. இன்னைக்கு எங்கள் வளாகம் நிகழ்ச்சியில் வந்து ஒரு வணிகராக இருக்கும்போது என்னெல்லாம் விஷயங்களை கையாளணும், எப்படி இருக்கணும், எவ்வளோ தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதே போல் உங்கள் பயிலரங்கம் பற்றியும் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற நேயர்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக நன்றிங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மீண்டும் மதுரையில் வழங்கும் பொருட்சந்தை மற்றும் பங்கு சந்தை குறித்த பயிலரங்கம் ஏப்ரல் 15, 16, 17 முன்பதிவு செய்ய 9